அனைவருக்கும் வணக்கம். ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் என்ன விலையில அதிகமாக இருந்தாலோ இல்லை கீழே இருந்தாலோ மேலே இருந்தாலோ நிஃப்டி அப் சைடா டவுன் சைடா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறோம். நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக அணுகிறோம். இதை கணக்கு சார்ந்து மேக்ஸ் சார்ந்து நம்ம பயிற்சி செய்கிறோம். ஓகேங்களா? அப்போது நான் ஒரு மேக்ஸ் சார்ந்து ஒரு இது கொடுக்குறேன் அப்படின்னாக்கல நீங்கள் அதை பற்றி ஏன் அப்படிங்கிறத சிந்திக்கணும். இப்போ மார்க்கெட்டுனாக்கல நிஃப்டியில் போய் இண்டெக்ஸில் தான் நம்ம கொடுக்கணும். இந்த இடத்துல சப்போர்ட்டுங்க, இந்த இடத்துல ரெசன்ஸுங்க, இங்கே வந்தால் சப்போர்ட் எடுக்கும், இங்கே போனால் ரெசன்ஸ் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டுங்களா? ஆனால் நம்ம வந்து ஆப்ஷன் பையர். அப்போது ஆப்ஷன் பையிங்கில் என்ன, மார்க்கெட் வந்து ஒரே இடத்துல இங்கேயே இந்த இதில் சுற்றிக்கிட்டு இருந்தாலே என்ன ஆகும், உங்கள் ப்ரீமியம் ரெண்டு போய் கரைஞ்சிடும். கரெக்டுங்களா? அப்போ நம்ம கொஞ்சம் மாற்றி சிந்திக்கணும். அப்போ மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வைத்து வர்த்தகம் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரூல். ஓகேங்களா? அப்போ ஏன்னா இவர் ஏன் இந்த ஸ்ட்ரைக்ல இந்த வேல்யூ கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த இப்போ நான் யூடியூப்ல கொடுக்குற வேல்யூ எல்லாம் அடிஷ்னல் தான். சும்மா இதெல்லாம் வச்சு நாங்கள் ட்ரேடே நம்ம பண்ண மாட்டோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். ஓகேங்களா? ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்காக வச்சுக்கிறது தானே தவிர மற்றபடி ஏன் அப்படின்ற சிந்தனை உங்களுக்குள்ள வரும்ல. ஆமாடா இவர் போடுறது என்னடா, இந்த பிரைஸ் போனால் அங்கே போனால் மார்க்கெட் மாறிடுது ஏன் அப்படிங்கிற கேள்வியும் உங்களுக்குள்ள எழுணும். அப்போ அதை சார்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் டெக்னிக்கல் கூடவும் என்னுடைய மேக்ஸ் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, இல்லையா தவிர்த்துடுங்க. ஓகேங்களா? ஏன்னா யூடியூப்ல யாரு கொடுக்குறதும் நம்பக்கூடாது. சரி, வருகிற 6ஆம் தேதிங்க நம்மளுடைய பொசிஷன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான டீட்டெயில்ஸ் டாபிக்ஸ் எல்லாருக்கும் அனுப்பிட்டேன். இந்த பொசிஷன் கிளாஸ் வருகிற 6ஆம் தேதியோட இந்த பேட்ச் முடிஞ்சிடும். எகைன் அதுக்கப்புறம் டிசம்பர்ல தான் பொசிஷன் கிளாஸ் எடுப்பேன். வருஷத்துக்கு 2 கிளாஸ் தான் எடுப்பேன், உங்களுக்கு தெரியும். இயர்லியில் அது ஃபர்ஸ்ட் நான் ஜூன்ல தான் எடுப்பேன். இந்த இது நிறைய ரிக்வஸ்ட் பண்ணதுனால நான் ஏப்ரல்ல எடுக்கிறேன். ஓகேங்களா? அடுத்த கிளாஸ் டிசம்பர்ல தான் இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இன்னைக்கு மண்டே நம்ம சேனலுடைய ஸ்லோகன் என்ன, மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது. மண்டே ட்ரேடு என்ன பண்ணக்கூடாதுங்க, மிஸ் பண்ணக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது. இது வந்து சைக்காலஜிக்கலி உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு 23,400 புட்டு 82 ரூபாய்க்கு 82 ருபீஸ்க்கு கீழே இருந்தா நிஃப்டி மேலே ஏறும், மேலே இருந்தா நிஃப்டி கீழே இறங்கும். அப்போ அது இங்கிருந்து ஒரு விலையில போயிட்டு குறிப்பிட்ட விலையில எதர் திரும்பலாம், இங்கிருந்து போயிட்டு இங்கிருந்து திரும்பலாம், ஆர் எகைன் அப் ஆகலாம், அல்லது கீழே வந்துட்டு ஒரு விலையில இங்கிருந்து திரும்பலாம், ஆர் டவுன் ஆகலாம். அதே போல ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் ஒவ்வொரு விலையில போயிட்டு தான் அது திரும்பும். அது அப்படியே எவ்வளவு 1000 மாட்டு ஏறினாலும் எப்படி ஏறும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா இறங்கினா எப்படி இறங்கும் அப்படிங்கிற மேக்ஸை நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ அதை சார்ந்து படித்து தெரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணுங்க. நம்ம வந்து மார்க்கெட்ல வந்து லைவ்ல எதையும் போய் இதை பாரு அதை பாரு இதை மாத்துங்கிற வேலையே இருக்கக்கூடாது. மார்க்கெட் எங்க பாக்குறோம், நம்ம ஸ்ட்ரைக்ல ஆல்ரெடி வேல்யூ எல்லாம் ரெடியா இருக்கும். எங்க நம்ம ரூல் அப்ளை பண்ணி எங்க வருதோ அங்க என்ட்ரி எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்படிதான் ட்ரேட் பண்ணும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.